ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய், 50 கிராம் சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் நம்ம மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கின மசாலா தூள் தான். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். வாவல் மீன் 3/4 கிலோ இன்றைக்கி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கிளறுனா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும், அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். 2லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும், அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். மீன் நல்லா வெந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.